நேற்று ஒரு ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுப்பதற்காக இந்தியாவினுடைய எதிர்க்கட்சி தலைவர் பாராளுமன்ற காவல் நிலையத்திலிருந்து 8 மணி நேரம் தர்ணா கொடுக்க வேண்டிய நிலை டெல்லியில் நிலவுகிறது. அமித்ஷாவும் மோடியும் மாணவர்கள் மீது நடத்திய மிகப்பெரிய தாக்குதலின் விளைவாக 16 நாள் பாராளுமன்றம் நடக்காமல் போச்சு. தொடர்ந்து நாங்கள் கேட்ட கேள்வி என்பது, பாராளுமன்றத்தில் திரு அமித்ஷா அவர்கள் பெலட் கன்ஸ் யூஸ் பண்ணதையும் மாணவிகள் மீது நடந்த தாக்குதலையும் பற்றி பதில் சொல்லணுங்கிறதா. அதே மாதிரி திரு மோடி அவர்கள் அந்த குழந்தைகளிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்பதுதான். ஒரு இளைஞர் சாஹில் லோச் என்ற இளைஞர் மீது பெல்லட் குண்டுகள் சுடப்பட்டு ஜந்தர் மந்தரில் அவர் மீது அடைந்த காயங்களுக்காக 26 நாள் சிகிச்சையிலிருந்து 16 நாட்களாக அவர் ஒரு கம்ப்ளைண்ட்டுக்காக போராடிக்கிட்டார். நேற்று எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் சென்று அந்த கம்ப்ளைண்ட்டை ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்காக 8 மணி நேரம் அவர் தர்ணாவில் அமர வேண்டியிருந்தது. இப்படி மாணவர்களுடைய நீதிக்காக போராடிய மாணவர்களுக்கு நீதிக்காக போராடுகின்ற தலைவராக ராகுல் காந்தி விளங்குகிறார். அவரை பொறுத்தமட்டிலும் மாணவர்களுடைய இந்த போராட்டத்தில் காயப்பட்ட அந்த குழந்தைகளுக்கும் அந்த மாணவர்களுக்கும் நியாயம் கிடைக்கும் வரை அவருடைய போராட்டம் தொடரும். காங்கிரஸ் கட்சியும் அதற்காக போராடும். காங்கிரஸோட ஸ்டாண்டு 2019 மேனிஃபெஸ்டோலே எழுதி கொடுத்துருக்கோம். தமிழ்நாட்டுக்கு நீட் வராது, மாநிலங்கள் முடிவு செய்கிறபடி நீட் நடக்கும். தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் 2019 ராகுல் காந்தி அவர்கள் அறிவித்தது, காங்கிரஸ் கட்சி நீட்டை தமிழ்நாட்டுக்கு எக்ஸாம் பண்ணும். எடப்பாடி பழனிசாமி சொல்லுவாங்க நீட்டை கொண்டு காங்கிரஸ் அவங்க சொல்றதுலேயே முரண்பாடு இருக்குன்னு அடிக்கடி சொல்றாரு. அவர் அந்த எடப்பாடி அவருக்கு வயசுக்கு மரியாதை கொடுத்து அன்பா சொல்கிறேன். அவர் முதலமைச்சராக இருக்கும்போது தான் நீட் வந்துச்சு. அவர் முதலமைச்சராக இருக்கும்போது தான் முதல் தற்கொலை நடைபெற்றது. அனிதாவினுடைய தற்கொலை நடைபெற்றது அவருடைய முதலமைச்சர் காலத்தில் தான். அவர் அப்போவே சொல்லியிருக்கலாம், நீட் தமிழ்நாட்டுக்கு கூடாது, அடுத்த வருஷத்துக்கு நீட் நடத்தக்கூடாதுன்னு. 2019 தேர்தலுக்கு முன்னாடி அமித்ஷாட்டை மோடிட்டையும் கண்டிஷன் போட்டிருந்தாருன்னா உங்களோட அலையன்ஸ் வைக்க மாட்டோம்னு. அவர்கள் இந்நேரம் நீட்டை எக்ஸாம் பண்ணியிருக்காங்க. அந்த தைரியம் கிடையாது, அந்த திராணி கிடையாது. பேச்சு மட்டும் காங்கிரஸ் மேலே பழி சொல்கிறது. நாங்கள் சொல்வது என்ன, இப்போவும் சொல்கிறோம், எப்போ ராகுல் காந்தி பிரதமர் ஆனாலும் அவருடைய முதல் கையெழுத்துக்களில் ஒன்றாக இருக்க போகிறது நீட்டு தமிழ்நாட்டுக்கு எக்ஸாம் பண்ணுறது. விருதுநகர் மாவட்ட அமைச்சர் ஜெகதீஸ்வரி இன்றைய சிஎம் நாளைய பிஎம் சொல்லியிருக்காங்க. பிரைம் மினிஸ்டராக விஜய் தான் முன்னிறுத்துறாங்க. ராகுல் காந்தி தமிழக வெற்றிகளை ஏற்றுக்கொள்கிறாங்க நினைக்கிறீங்க? அவங்க இன்னும் எல்லாருமே ரசிகர் மன்ற போர்டில் இருக்காங்க. அதனால் நீங்கள் ரசிகர் மன்ற போர்டில் இருக்கிறவங்களை நீங்கள் ஒன்றும் மாற்ற முடியாது. இந்தியாவுக்கே தெரியும் இந்தியாவினுடைய சூழ்நிலை எப்படி இருக்குன்னு. அமித்ஷாவும் மோடியும் சேர்ந்து ஒவ்வொரு எதிர்க்கட்சிகளுடைய அதிகாரங்களையும் பிடுங்குவதிலும், இடியையும் சிபிஐயும் உபயோகப்படுத்தி பயமுறுத்துவதிலும், கட்சிகளை உடைப்பதிலும், ஜனநாயகத்தை இல்லாமாக்குவதிலும், குறிப்பிட்ட விதத்தில் டீலிமிட்டேஷனை எப்படியாவது கொண்டு வந்து அசாம் மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்கி புது தொகுதிகளை வரைவு செஞ்சு எந்தெந்த பூத்தெல்லாம் பாஜக ஓட்டு போட்டாங்களோ அந்த பூத்தெல்லாம் டாட்டாக கனெக்ட் பண்ணி ஒரு தொகுதியாக உருவாக்கி அந்த தொகுதியில் பாஜக எம்பிக்களை உருவாக்குறதுக்காக திட்டமிட்டு இருக்கு பாஜக. அந்த ஃபார்முலா, அந்த ஃபைட்டில் இருக்க நாங்கள். அவர்களுடைய மோடு வேற, எங்களுடைய மோடு வேற. அமைச்சரும் இன்னைக்கு செய்தியாளர்களை சந்திக்கும் போது பிரதமர் வேட்பாளர் யார் அப்படின்றது தேர்தலுக்கு முன்னாடி 3 மாதங்களுக்கு முன்னாடி தான் முடிவு செய்வோம். விஜய் பிரதமர் வேட்பாளராக அப்படின்றதான் முடிவு செய்வோம் அப்படின்னு நெல்லையில் பேசியிருக்கோம். ஏற்கனவே ஆதவர்ஜுனாவும் தென்னிந்தியாவிலேருந்து பிரதமராக கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படிங்கிறப்ப காங்கிரஸை தவிர்த்து காங்கிரஸ் கூட இருக்கக்கூடிய எல்லாருமே ராகுல் காந்தியை ஏற்றுக்க தயங்குறாங்களா, இல்லை ஏற்றுக்க விரும்பலை? இல்லை, நீங்கள் லீகலாக ஒரு ஆல் இண்டியா கட்சி, ஆல் இண்டியா கட்சியில் குஞ்ஞாலிக்குட்டியில் கேட்க வேண்டிய கேள்வியை பிடிச்சிட்டு இங்கே துறை அமைச்சர்கிட்ட கேட்டிங்கன்னா அதுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாது. குஞ்ஞாலிக்குட்டியோட எப்போ பெங்களூர், ஹைதராபாத், கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டுக்கு வராரோ குஞ்ஞாலிக்குட்டி, அப்போ கேளுங்க அவர்கிட்ட யாருன்னு. குஞ்ஞாலிக்குட்டி முதல்ல தெளிவாக சொல்லுவார்.